உலகத்தின் மூத்த தமிழ்குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். எப்பயுமே நான் நினச்சதே நடக்கிறதில்ல. நான் எய்ம் பண்ணேன், அது கிடைக்கல. எப்படியாவது இன்றைக்கி இந்த மூவியை பார்த்தெல்லாம் நினச்சேன், டிக்கெட் கிடைக்கல. பெரிய விஷயத்துலேருந்து, எக்ஸாம்லேருந்து மூவி பார்க்குற வரைக்கும் இந்த புலம்புகள் நிறைய கேட்டிருப்போம். நான் நினச்சது நடக்கலை இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்த்தேன், வந்து சேரல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரை போட்டால் துவரையாக முளைக்கும், சாதாரண சொலவடது இல்லையா? அவரை போட்டால் துவரையாக முளைக்கும், அவரை தான் முளைக்கும். விதை விதைத்தவன் வினையறுப்பான்வாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன போடுறோமோ அதுதான் வரும். ஏன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்ற, அப்போ உன் குறிக்கோள், உன்னுடைய கோல் செட்டிங் சரியாக பண்ணலை. இப்போ கிடைச்சா போதும், இந்த எக்ஸாமுக்காக படிச்சுக்கலாம், இந்த ரெக்கார்ட் நோட் சைன் பண்ணுறதுக்காக எழுதலாம். உனக்குள்ளார ஒரு பெரிய விஷன் இருக்கணும், இந்த ஷார்ட் விஷன். அதனால தான் சில நேரத்தில் தோல்வி அடைஞ்சிறீங்க. லாங் விஷன் இருக்கணும். இந்த ரெக்கார்ட் நோட் நான் எழுதுகிறமே, இது என் வாழ்க்கையில் பின்னாடியும் இந்த படித்த படிப்பு எனக்கு வரும் அப்படின்னு நினைக்கணும். இன்றைக்கி நான் 10th 8th 9th எழுதுகிற எக்ஸாம், என்னுடைய உயர் படிப்பான யூபிஎஸ்சி எழுதுகிற வரைக்கும் இந்த படிப்பு வரும்னு ஒரு லாங் விஷன். சில நேரத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பை இழக்கிறதுக்கு காரணம் ஷார்ட் விஷன், ரொம்ப குறுசு. லாங் விஷன் வேணும். அப்படி விஷனை ப்ராடாக வைங்க, வச்சிங்கன்னா தான் ஜெயிப்போம்மா. இந்த வருடம் மார்ச் மாதம் 2024 மார்ச்சில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அப்பா மிளக வியாபாரம், ஆக்சிடெண்ட் ஆகி சாகிறாரு. அந்த குழந்தை +2 போய் எக்ஸாம் எழுதிட்டு வரான். அனுஜா அப்பா செத்து போனால் வீட்டில் இருக்கு. இதான் லாங் விஷன். ஷார்ட் விஷனாக இருந்தால் உணர்ச்சியை அடிமையாகி, ஐயோ எங்கள் அப்பா செத்துட்டாரன்ட்டு அடுத்த நாள் எக்ஸாம் போகாமல் சுற்றி அழுகிறவங்க கூட அழுதுகிட்டே இருந்திருக்கும். அப்பா இறந்துட்டார், அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப வருத்தம்தான். ஆனாலும் என்னுடைய இலக்கு மீண்டும் என்னால் +2 எழுத முடியாதேன்னு அந்த அன்பு குழந்தை போய் எழுதி ஜெயிச்ச வைப்பார். எவ்வளோ பெரிய மார்க் வாங்கினான். நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில், ஆனால் அது ஜூலை மாதமே, ஒரே வண்டியில் அப்பா அம்மா அக்கா போய் ஒரு விபத்தில் 3 பேருமே செத்து போயிடுறாங்க. இளம்பிள்ளை கேர்ள்ஸில் படித்த அந்த அமுதா, அடையப்பா 470க்கு மேலே வாங்கி ஜெயிக்கிறான். குடும்பமே இறந்துட்டாங்க. இளம்பிள்ளை ஸ்கூல் அதான் ஃபஸ்ட் மார்க், ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இதான் லாங் விஷன். இது ஒரு ரொம்ப வருத்தமான செய்தி. அந்த பெண் குழந்தை அப்படியே துவண்டு போகலை, எந்திரிக்கிறான். நடந்தது நடந்துருச்சு, மீண்டும் எங்கள் அப்பா எந்திரிக்க மாட்டார், எங்கள் அம்மா பிழைக்காது, எங்கள் அக்கா உயிர் பெற்று வராது, விஞ்ஞானபூர்வமாக அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. இதுதான் லாங் விஷன். எப்படி விழுப்புரம் அனுஜா ஜெயித்தது, அமுதா, இதெல்லாம் சாதாரண 1-2 உதாரணங்கள். இந்தியா பூரா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகள் நண்பா. பெத்த அப்பா அம்மா போன வீட்டில் இருக்கும்போதே தேர்வில் எழுதி ஜெயித்து வந்தவங்க, அம்மா செத்து போனவங்க, இது மாதிரி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் எப்படி அவங்க உடைச்சிட்டு வந்து உன் கூடயே எக்ஸாம் எழுதுனாங்க? லாங் விஷன். அதனால தான் அவரை போட்டால் அவரை முளைக்கும், துவரை போட்டால் துவரை முளைக்கும். உன் மனசில் என்ன கோல் செட் பண்ணுறியோ அந்த கோல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு லாங் விஷன், விஷனை ப்ராடாக வை, ஒரு நல்ல கோல் செட் பண்ணு, அதுக்காக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணு. அதற்கு பகுத்தறிவை பயன்படுத்து, தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.